இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசாங்க வசதிகள் பாதுகாப்பு அம்சங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது, அரசியல் பிரச்சார நோக்கங்களுக்காக அல்ல. அன்வார் விளக்கம். சபாவில் இருந்தபோது அரசாங்க வசதிகளை பயன்படுத்தியது அரசியல் பிரச்சார நோக்கங்களுக்காக அல்ல, மாறாக பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பிரதமர் என்ற முறையில் அதிகாரப்பூர்வ நெறிமுறைக்காகவும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். தாம் கலந்து கொண்ட அனைத்து அரசியல் நிகழ்ச்சிகளும் அல்லது பிரச்சாரங்களும் எப்போதும் அரசாங்க நிகழ்ச்சிகள் அல்ல, மாறாக கட்சியின் பெயரால் அது மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். சபாவில் அரசாங்க நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளும் இல்லை. மேலும் அனைத்து பிரச்சாரங்களும் கட்சியின் பெயரால் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் என்பதால் இதனை நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளதாக அன்வார் தெரிவித்தார். அரசாங்க கார்கள் பிரதமரால் பயன்படுத்தப்பட்ட நெகிழ்வு தன்மையை வழங்குவதோடு அவை பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் தேவைகளை உள்ளடக்கியது. அதனால்தான் தாம் சொத்துக்களை பயன்படுத்தியதாக அன்வார் விளக்கம் அளித்தார். பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் சந்திப்பு நடத்தும் திட்டத்திற்கு தாம் அனுமதிக்காததற்கு காரணம் அரசியல் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக ஈடுபடுவதை விரும்பாததால் பல்கலைக்கழக மாணவர்களுடன் தேமு அன்வார் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதை தாமே தடை செய்ததாகவும் அன்வார் தெரிவித்தார். முழுமையாக செயல்படாத NG 999 மற்றும் சேவ் மீ 999 சேவை உடனடி நடவடிக்கைக்கு லிங்கேஸ்வரன் வலியுறுத்து. அவசர பதிலளிப்பு சேவை எண்ணான MERS 999க்கு பதிலாக அடுத்த தலைமுறை அவசர சேவை எண் என்ற பெயரில் NG 999 அமலுக்கு வந்துள்ள நிலையில் இது முழுமையாக செயல்படவில்லை என பரவலாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக அவசர அழைப்புகள் சரியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. NGO ஆம்புலன்ஸ் சேவைகள் நேரடி அழைப்புகளை தொடர்ந்து பெறுவதால் பெரும் சுமையை சந்திக்கின்றன. தவிர ஒரே இடத்துக்கு 2 அரசு ஆம்புலன்ஸ் வண்டிகள் அனுப்பப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. இது வளங்களை வீணாக்கும் நடவடிக்கை என மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் கூறினார். இதற்கிடையில் தேசிய டிஜிட்டல் துறை உருவாக்கிய சேவ் மீ 999 செயலியும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. பதிவு செய்யும் செயல்முறை சிக்கலானது, மை டிஜிட்டல் ID இணைப்பு இல்லை, மேலும் பயோமெட்ரிக் அம்சம் செயல்படவில்லை என பல்வேறு புகார்களை தாம் பெற்றிருப்பதாக லிங்கேஸ்வரன் சொன்னார். பினாங்கு பாலங்களில் தடுப்பு அமைத்தாலும் தற்கொலை முயற்சிகளை தடுக்க முடியாது, மாநில அரசு. பினாங்கு பாலங்களில் தடுப்புகள் அமைப்பதன் வழி மட்டுமே தற்கொலை முயற்சிகளை தடுக்க முடியாது, மாறாக மனநல விழிப்புணர்வை உயர்த்துவதே இதற்கு முக்கிய தீர்வாக இருக்கும் என்று மாநில செயலாளர் டேனியல் கூவி தெரிவித்துள்ளார். பினாங்கு பாலங்களில் தற்கொலை சம்பவங்கள் புதிதாக ஒன்று இல்லை என்றும் அதே நேரத்தில் பாலங்களின் மேலாண்மை மாநில அரசிற்கு கீழ் உட்படுத்தப்படவில்லை என்றும் விளக்கப்பட்டது. மேலும் ஊடகங்கள் தற்கொலை சம்பவங்களை பற்றிய செய்திகளை பொறுப்புடன் வெளியிட வேண்டும். காரணம், தவறான செய்தியிடலால் பாதிக்கப்படும் நபர்களை மேலும் ஆபத்துக்குள் தள்ளும் வாய்ப்பு இருப்பதாக அவர் எச்சரித்தார். பினாங்கு மாநிலத்தில் 10 இளைஞர்களில் ஒருவருக்கு தற்கொலை சிந்தனை, திட்டம் அல்லது முயற்சி இருந்து வருகிறது என்று நேற்றைய சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நிதியை விவேகமாக பயன்படுத்துவேன், பல தமிழ் பள்ளிகளுக்கு இன்னும் நிதி தேவை, லிங்கேஸ்வரன் வலியுறுத்து. வழங்கப்பட்ட நிதி உதவியை தமிழ் பள்ளிகள் விவேகமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் பல பள்ளிகள் மிகவும் பின்தங்கி உள்ளதால் அவற்றின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நிதி தேவைப்படுவதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். இந்திய சமூகத்தின் நலனுக்காக குறிப்பாக கல்வியில் நிதி மற்றும் நன்கொடைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். அதே வேளையில் பணத்தை விரயமாக்குவதை தவிர்க்கவும் சமூக தலைவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அறிவு, கட்டொழுங்கு, பொறுப்பான நடவடிக்கை மற்றும் தொடர்ச்சியான முயற்சி மூலம் சமூகத்தின் எதிர்காலத்தை மாற்றுவதே எங்களது குறிக்கோள் என பினாங்கு குஜராத்தி சமாஜ் அமைப்பு ஏற்பாடு செய்த தீபாவளி சமூக நல உதவி திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். பினாங்கு குஜராத்தி சமாஜ் அமைப்பு மேற்கொண்டு வரும் செயல் திட்டங்கள் மற்றும் அர்ப்பணிப்புக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட அவர், வருடாந்திர உதவி மற்றும் பண்டிகை நன்கொடைகள் முக்கியமானவை என்றாலும் சமூகங்கள் அதற்காக தற்காலிக உதவியை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. சரியான கல்வி, திறன் மேம்பாடு, நிதி திட்டமிடல் மற்றும் மனநிலை மாற்றம் மூலம் போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும்
தன்னம்பிக்கை கொண்ட சமூகத்தை நோக்கி நகர வேண்டும் என அவர் அறைகூவல் விடுத்தார். கடனுதவிகள் மூலம் 12,645 இந்திய தொழில் முனைவோர் பயன். ரமணன் தகவல். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சான குஸ்கோப் வாயிலாக பல்வேறு கடனுதவி திட்டங்களின் கீழ் 2024ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு அக்டோபர் வரை மொத்தம் 12,645 இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். அவர்கள் பெற்ற மொத்த கடனுதவி 249.8 மில்லியன் ரிங்கிட் என துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த கடனுதவிகள் ஸ்பூமி, பென், பிரீஃப் ஐ மற்றும் எஸ்எம்இ பேங்க் வழங்கும் வணிகம் பினான்சிங் திட்டங்கள் வழியாக வழங்கப்பட்டதாக மக்களவையில் சுங்கை சிப்போர்ட் உறுப்பினர் எஸ் கேசவன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் சொன்னார். தெக்கூன் நேஷனல் கடன்களுக்கான விண்ணப்பங்கள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அடையாள அட்டை நகல், நிறுவன பதிவு பத்திர நகல், வளாகத்தின் 3 புகைப்படங்கள், 3 மாத வங்கிக் கணக்கு அறிக்கைகள் போன்ற அடிப்படை ஆவணங்கள் மட்டுமே தற்போது தேவையாகின்றன. தவிர அனுமதி கிடைக்கும் காலமும் 21 நாட்களில் இருந்து 7 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இந்த முயற்சி தேசிய தொழில் முனைவோர் கொள்கை 2030 மற்றும் மலேசிய மடானி நோக்கத்துடன் இணைந்து இந்திய சமூகத்தையும் குறிப்பாக பெண்கள் தொழில் முனைவோரையும் வலுப்படுத்துகிறது என்று ரமணன் கூறினார். பதிவு மறுக்கப்பட்ட நிலையில் ஷா அலாம் ஐடிசிசி மண்டபத்தில் நவம்பர் 30ஆம் தேதி உரிமை மாநாடு. அரசியல் இயக்கமாக உரிமை உருவாகி 2 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு எதிர்வரும் நவம்பர் 30ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஸ்லாங்கூர் ஷா அலாம் ஐடிசிசி மாநாட்டு மையத்தில் உரிமை மாநாடு நடைபெறவுள்ளது. உரிமை நாள் 2025 என்ற கருப்பொருளில் நாடு முழுவதிலும் இருந்து உரிமை இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஒன்று கூடுவதுடன் குரலூற்றரின் உரிமை குரலாக குறிப்பாக குரல் அற்றோரின் உரிமை குரலாக குறிப்பாக மலேசிய இந்திய சமுதாயத்தின் அரசியல் உரிமையான உறுதியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உரிமையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இம்மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதோடு இந்திய சமூகத்தின் பிரச்சனைகளை நாட்டின் அரசியல் கூட்டணியிடம் வெளிப்படுத்தப்படும் என்பதோடு இந்தியர்களின் அரசியல் எதிர்காலத்திற்கான திசையை இம்மாநாட்டில் உரிமை வரவேற்கும் என பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான ராமசாமி குறிப்பிட்டார். இவானா ஸ்மித் வழக்கு அரசு செலுத்த வேண்டிய 1.1 மில்லியன் ரிங்கிட் தொகையை தற்காலிகமாக நிறுத்த நீதிமன்றம் அனுமதி. புத்ரஜயாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு மரணமடைந்த நெதர்லாந்து மாடல் இவானா ஸ்மித்தின் குடும்பத்திற்கு அரசு வழங்க வேண்டிய 1.1 மில்லியன் ரிங்கிட் நஷ்ட ஈட்டை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இன்று மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் சிறப்பு காரணங்கள் இருப்பதை நஷ்டம் செலுத்தப்படுவதை தற்போது நிறுத்துவது சரியானது என்று நீதிபதி குழு ஒருமனதாக தீர்ப்பளித்தது. இதனால் உயர்நீதிமன்றம் முன்பு உத்தரவிட்ட 1.1 மில்லியன் ரிங்கிட் தொகையை தற்போது செலுத்தாமல் அரசு செய்துள்ள மேல்முறையீட்டின் முடிவு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. முன்னதாக கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அரசின் மேல்முறையீட்டை நிராகரித்தது. பின்பு இவானா தாய் அரசு 48 மணி நேரத்தில் 1.1 மில்லியன் ரிங்கிட்டை செலுத்த வேண்டும் என்று அறிவித்தார். அதனால் அரசு மேல் நீதிமன்றத்தில் தற்காலிக நிறுத்தம் கேட்டு விண்ணப்பித்ததை தொடர்ந்து இன்று அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. MRR 2 ECRL கட்டுமானம் விழுந்து பெண்மணியின் கார் நொறுங்கியது. பெண் மீட்பு. இன்று கொம்பாக்ட் டோல் சாவடிக்கு அருகே MRR 2 ஜாலான் லிங்கரான் தெங்காவில் ECRL எனப்படும் கிழக்கு கரை ரயில் தண்டவாள வழித்தட திட்ட கட்டுமானம் விழுந்ததில் சுசுகி ஸ்விஃப்ட் காரை ஓட்டி சென்ற பெண் ஒருவர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். இச்சம்பவத்தில் 40 வயதுடைய அப்பெண் ஓட்டி சென்ற கார் நொறுங்கியது. இன்று பிற்பகல் மணி 1:47 அளவில் நடந்த அந்த சம்பவம் குறித்து அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குனர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செலாயாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவை சேர்ந்த குழுவினர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர். நிகழ்விடத்தில் ECRL கட்டுமானம் விழுந்ததில் சுசுகி ஸ்விஃப்ட் நொறுங்கி கிடப்பதை தீயணைப்பு படையினர் கண்டனர். எனினும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் வருவதற்கு முன்னதாகவே கார் ஓட்டுநர் பொதுமக்களின் உதவியோடு மீட்கப்பட்டார்.
இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கெந்திங்மலை சாலையில் டோல் வசூலிப்பு பொதுப்பணித்துறை அதிகாரப்பூர்வ கோரிக்கையை இன்னும் பெறவில்லை. கெந்திங் மலேசிய நிறுவனம் கெந்திங் ஹைலேண்ட் செல்லும் பாதையில் கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதை தொடர்ந்து மலேசிய பொதுப்பணித்துறை அமைச்சான KKR அதற்கான அதிகாரப்பூர்வ கோரிக்கையை இன்னும் பெறவில்லை என்று குறிப்பிட்டது. இன்னும் கெந்திங் நிறுவனத்திடம் இருந்து எந்த ஆவணங்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். இந்த கட்டணம் கெந்திங் ஹைலேண்ட்ஸுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே விதிக்கப்படுமே தவிர அவ்வழியாக கடந்து செல்லும் வாகனங்களுக்கு டோல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டது. ஆதலால் இதனை டோல் என்று அழைப்பதை காட்டிலும் நுழைவு கட்டணம் என்று அழைப்பதை சிறப்பாக இருக்கும் என்று கூறப்பட்டது. முன்னதாக கெந்திங் மலேசிய நிறுவனம் வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்க திட்டமிட்டதாக அறிவித்துள்ளது. இதனால் கெந்திங் ஹைலேண்ட் செல்லும் பாதை பொது சாலை அல்ல என்றும் இது தனியார் நிலத்தில் அமைந்துள்ளது என்றும் KKR தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவுக்கான ஏர்-ஏசியா எக்ஸின் புதிய நீண்ட தூர பயண திட்டம். மலேசியாவின் மலிவு கட்டண விமான நிறுவனமான ஏர்-ஏசியா எக்ஸ் அடுத்த ஆண்டு ஐரோப்பாவுக்கு புதிய நீண்ட தூர பயணங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அந்நிறுவனம் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி தான் கோலாலம்பூரிலிருந்து துருக்கியேவின் இஸ்தான்புல்லுக்கு நேரடி விமான சேவையை தொடங்கியது. அம்மாநகரங்களுக்கு இடையில் ஆண்டுக்கு 1,50,000 இருக்கைகளுடன் தற்போது வாரத்திற்கு 4 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. விரைவில் அதனை தினசரி சேவையாக உயர்த்தும் திட்டமும் உள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி பென்யாமின் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விரிவாக்கம் COVID-19 பெருந்தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிறகு ஏர்-ஏசியா எக்ஸ் ஐரோப்பாவுக்கு மீண்டும் திரும்பும் முக்கியமான படியாகும். இஸ்தான்புல் வழியாக ஆசியாவை ஐரோப்பாவுடன் இணைக்க ஏர்-ஏசியா எக்ஸ் விரும்புவதாக குறிப்பிட்ட இஸ்மாயில், இனி ஆண்டுக்கு 1 அல்லது 2 நகரங்களுக்கு சேவையை விரிவுபடுத்த இலக்கு கொண்டிருப்பதாக சொன்னார்.